Hi guys, today என்ன பார்க்க போறோம் சொல்லினா Revit MEP. So first of all Revit what do you mean by Revit? Actually Revit is a BIM software ஓகேங்களா. So BIM meaning BIM is a building information modeling ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஒரு பில்டிங் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல டோர் வேணும், ஜஸ்ட் நான் அந்த இடத்துல டோரை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும், அதுவே டோருக்கு தேவையான ஸ்பேஸிங்கை கிரியேட் பண்ணிக்கும். இதே நீங்கள் ஒரு ஆட்டோகேடில் பண்ணும்போது டோரை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரிம் பண்ணுவீங்க, பட் இங்கே ட்ரிம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த சைஸ் டோர் வேணுமோ அந்த டோரை செலக்ட் பண்ணி உங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இதே தான் விண்டோஸுக்கும். விண்டோ உங்களுக்கு எந்த பிளேஸில் விண்டோ வேணுமோ, ஜஸ்ட் உங்களுக்கு எந்த சைஸில் விண்டோ வேணுமோ அந்த விண்டோ கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வாலில் வேணுமோ அந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். சேம் அந்த 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 விண்டோவுக்கு தகுந்த மாதிரி அதுவே ட்ரிம் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா, ஸ்பேசிங் அதுவே கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வேலைகளை நம்மளோட வேலைகளை கம்மியாக்குறது கொண்டு வந்தது தான் BIM ஓகேங்களா. ஸோ BIMோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் ஓகேங்களா. ஸோ இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்டோடெஸ்க் தான் ஓகேங்களா. இது இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோடெஸ்க் ஓகேங்களா. ஸோ இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஆர்கிடெக்ட் இன்ஜினியருக்கு பில்டிங் டிசைன் பண்ணும்போது அவங்களோட வேலையை கம்மியாக்கணும். ஸோ அவங்க டிசைன் பண்ணும்போது திங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவங்க அதிகமாக யோசிக்கணும், அவங்களோட வேலை அண்ட் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்கு அவங்க பண்ண டிசைனு தான் BIM ஓகேங்களா. ஸோ இதுதான் ரிவிட் சாஃப்ட்வேர் பியூர் BIM சாஃப்ட்வேர். அந்த BIM பேஸ் பண்ணி தான் ரிவிட் சாஃப்ட்வேரில் எல்லாமே கிரியேட் ஆகுது ஓகேங்களா. இப்போது ஸோ ரிவிட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்களா. நெக்ஸ்ட் MEP. What do you mean by MEP? MEP is nothing but M is a mechanical, E is a electrical, P is a plumbing ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஒர்க்கையுமே நம்ம சேர்த்து பார்க்கறதா Revit MEPன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இது எந்த சாஃப்ட்வேரில் பார்ப்போம்னு கேட்டால் சேம் Revit சாஃப்ட்வேரில் தான் பார்ப்போம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. சரி, மெக்கானிக்கலில் நம்ம என்ன பார்ப்போம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மெக்கானிக்கல் போகிறதுக்கு மாதிரி ரிவிட்டில் நம்ம என்னென்ன பார்ப்போம், அந்த Revit MEP ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் என்னோட Revit MEP ஒர்க் ஓகேங்களா. ஸோ கீழே போது பார்த்தீங்கன்னா இது வந்து HVC. ஸோ மெக்கானிக்கலில் நம்ம ஒரு HVC தான் டிசைன் பண்ணுவோம் ஓகேங்களா. ரெண்டாவது இது வந்து எனக்கு எலக்ட்ரிக்கல் பைப், எனக்கு எங்கெங்கே வயர் லைன்ஸ் போகணும் அந்த மாதிரி டிசைன் பண்ணுவேன். மூணாவது எனக்கு ப்ளம்பிங் பைப், எங்கெங்கே வாட்டர் டேப் வேணும், எனக்கு எங்கே வந்து நல்ல தண்ணி போகணும், எந்த சைடு எனக்கு உப்பு தண்ணி போகணும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுறது தான் ப்ளம்பிங் ஒர்க் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த HVC எதில் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டா மெக்கானிக்கலில் டிசைன் பண்ணுவோம். HVCனா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலோ இல்லை ஒரு ஜவுளி கடையே போகும்போது ஏசி வரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வண்டியில் பைப் மாதிரி மேலே போகும். ஸோ அதுதான் HVC ஓகேங்களா. அது எப்படி டிசைன் டிசைன் பண்ணுறது தான் Revit MEPயில் பண்ணுவோம். அது எதில் பண்ணிக்கிட்டா மெக்கானிக்கல் ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு பில்டிங்கில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எப்படி இருக்கணும், எங்கெங்கே எனக்கு வயர் லைன்ஸ் போகணும், எனக்கு எந்த இடத்துல பல்பு வேணும், ஸோ எந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் பல்பு வேணும், ஸோ அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணுறது தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஓகேங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்னா ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கெங்கே வாட்டர் சப்ளை போகணும், எனக்கு எங்கே நல்ல தண்ணி போகணும், எனக்கு எங்கே உப்பு தண்ணி போகணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே வாட்டர் சப்ளைலாம் எனக்கு போகணுமோ அதை நான் டிசைன் பண்ணது தான் ப்ளம்பிங் ஒர்க் ஓகேங்களா. இந்த மூணுமே நம்ம இதில் பண்ணணும்னு கேட்டால் Revit MEPயில் பண்ணுவோம். இந்த மூணுமே நார்மல் பில்டிங்லேயே அவைலபிள் ஓகேங்களா. இப்போ நீங்கள் எந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வயர் லைனும் இருக்கும், ப்ளம்பிங்கும் இருக்கும். ஸோ சில வீட்டில் ஏசி வைப்பாங்க ஓகேங்களா. ஸோ அங்கே நீங்கள் டிசைன் பண்ணுறது தான் HVC டிசைன் பண்ணலாம் ஓகேங்களா. HVC மோஸ்ட்டாக நம்ம டிசைன் பண்ண எங்கே அதிகமாக பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ஹைரைஸ் பில்டிங்கில் தான், ஒரு ஷாப்பிங் மாலோ இல்லை ஒரு மாலோ இல்லை ஒரு கல்யாண மண்டபமோ இல்லை ஒரு ஜவுளி கடையோ, ஸோ அந்த மாதிரி டிசைனில் தான், அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம் ஓகேங்களா. மற்றபடி நம்ம ப்ளம்பிங்கும் சரி எலக்ட்ரிக்கலும் சரி நம்ம எல்லா இடத்துலையுமே பண்ணுவோம், ஒரு நார்மல் பில்டிங்கில் கூட பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் MEPயில் நம்ம என்னென்ன ஒரு பார்ப்போம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எம்னா மெக்கானிக்கல், ஈனா எலக்ட்ரிக்கல், பீனா ப்ளம்பிங். ஸோ நம்ம மூணே தனித்தனியாக டிசைன் பண்ணுவோம் ஓகேங்களா. அது எப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போக பார்ப்போம். ஸோ இந்த வாட்டர் டிசைன் நம்ம ப்ளம்பிங் டிசைன் பண்ணியிருக்கோம், மேலே ஃபுல்லாக எனக்கு வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ அங்கேருந்து பைப் லைன் வந்து தண்ணி போகுது ஓகேங்களா, எனக்கு எங்கெங்கே தண்ணி போகணும், ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ண தான் ப்ளம்பிங் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது நீங்கள் இப்போது ஒரு பில்டிங்கோட லைஃப் சர்க்கிள், ஒரு பில்டிங்கோட சைக்கிளிங் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் யார் டிசைன் பண்ணுவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்கிடெக்ட். ஸோ ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணிவிட்டு அது ஒரு சிவில் இன்ஜினியர் கைக்கு வரும் ஓகேங்களா. அதை ஒரு சிவில் இன்ஜினியர் பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு கொடுப்பாங்க, இந்த இடத்துல இந்த பில்டிங் கட்டலாமா, இந்த பில்டிங்கில் எவ்வளோ காங்கிரீட் காலம் சைஸ் எவ்வளோ இருக்கணும், ஒரு ஃபூட்டிங் சைஸ் இருக்கணும், எவ்வளோ நான் ஃபவுண்டேஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க பண்ணி முடிச்சு மறுபடியும் சிவில் இன்ஜினியர் கைக்கு வரும், அதை அவங்க சைட் இன்ஜினியர் டெவலப் பண்ணுவாங்க பில்டிங்கை. ஸோ அவங்க டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது MEP ஒர்க் வரும், எங்கெங்கே எனக்கு பைப் லைன் வேணும், எனக்கு எங்கெங்கே வாட்டர் டேப் போகணும், அதுக்கடுத்து எனக்கு எங்கே மெக்கானிக்கல் ஒர்க் வேணும், ஸோ அதெல்லாம் MEP ஒர்க்கில் பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வரும், ஃபைனலாக ஒரு பில்டிங்கை இது பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஓனர் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பில்டிங்கோட சைக்கிளிங் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிட்டோட ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலி ரிவிட்டோட யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவிட் யார் டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா PTC கம்பெனி தான் ஓகேங்களா. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா
பேராமெட்ரிக் டெக்னாலஜி கார்ப்பரேட் ஓகேங்களா, இவங்க தான் இதை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க. ஸோ அதை டெவலப் பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லஸ். ஸோ அதனால அவருக்கு பேருக்கு ஆக்சுவலி அந்த சாஃப்ட்வேருக்கு பின்னாடி அவர் நேமை சேர்த்துக்கிட்டாங்க, சார்லஸ் ரிவிட் சாஃப்ட்வேர். இதுதான் ரிவிட்டில் சார்லர் ரிவர் சாஃப்ட்வேர் ஓகேங்களா. இது எப்போ மாற்றினாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அக்டோபர் 31, 1997 ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இயர்லி 2000 அது நேமை சேஞ்ச் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிக்கிட்டா ரிவிட் டெக்னாலஜி கார்ப்பரேட் ஓகேங்களா. அதுக்கடுத்து கொஞ்சம் இயர்லி 2002 ஆட்டோடெஸ்க்கு ரிவிட் சாஃப்ட்வேர் ரிவிட் டெக்னாலஜி கார்பரேஷனை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 2004 அதை ரிவிட் சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்க பண்ணும்போது ஒன்லி அதில் ஆர்கிடெக்ட் ஒர்க்கு மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு, அது அனலைசஸோ இல்லை MEP ஒர்க்கோ கிடையாது. அதுக்கடுத்து 2005 தான் அதில் ஸ்ட்ரக்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. 2005க்கு முன்னாடி வரைக்கும் ஒன்லி அது ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர், ஒரு பில்டிங் மட்டும் தான் அதில் டிசைன் பண்ண முடியும். ஆஃப்டர் 2005க்கு அப்புறம் அதில் ஒரு ஸ்ட்ரக்சரும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து MEP இல்லை. இப்போது ரிவிட் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 2005 வரைக்கும் ஒரு பில்டிங் என்ன டிசைன் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அனலைஸ் பண்ண முடியும், இது ரெண்டு மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இயர்லி 2006 தான் MEP லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா ரிவிட் சாஃப்ட்வேர் கூட. ஸோ இப்போ அந்த ரிவிட் சாஃப்ட்வேர் நம்மளால் 3 பண்ண முடியும், ஒன்று டிசைன் பண்ண முடியும், இன்னொன்று அனலைஸ் பண்ண முடியும், இப்போது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க், இந்த 3மே பார்க்க முடியும் ரிவிட்டில் ஓகேங்களா. ஸோ இந்த 3மே ஒரே சாஃப்ட்வேரில் பார்க்க முடியுமா, அது ரிவிட் சாஃப்ட்வேர் தான் ஓகேங்களா. ஸோ ரிவிட்டில் சொன்னேன் சார், ரிவிட்டில் என்னென்ன சொல்லிக்கிறேன், ரிவிட் ஆர்கிடெக்ட், ரிவிட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிவிட் MEP ஓகேங்களா. ஸோ ரிவிட்டில் மொத்தம் 2 விதமாக பண்ணுவோம், ஒன்று வந்து ப்ராஜெக்ட், இன்னொன்று ஃபேமிலிஸ் ஓகேங்களா. ஸோ ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஒரு பில்டிங், எந்த ஒரு பில்டிங்கோ இல்லை ஃப்ளோரோ க்ரியேட் பண்ணும்போது அதை நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்ப்போம். அதே ஃபேமிலின்னு போய்ட்டிங்கன்னா ஒரு விண்டோ, ஒரு டோர், சின்ன காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலிஸை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம ரிவிட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.